மீண்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும்? மீண்டும் நம்முடைய தலைவர் ஏன் முதலமைச்சராக உட்காரணும்? மீண்டும் உங்களுடைய அமைச்சர் ஏன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணுங்கிற மீண்டும் ஏன் உங்களுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒரு தெருவா போகணும், ஒரு வீடா போகணும், ஒரு வாக்காளரையா வந்துச்சு இந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டு பண்ணுவீங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளோட திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன திட்டங்கள் கொடுத்தோம், எதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றிருக்கோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன முதல் வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்துவோம் சொன்னோம். செஞ்சிருக்கோமா? நம்முடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் 1000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி இருக்கு.